தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் இன்றைக்கு தமிழ்நாடையும் தாண்டி பேசு பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அண்மையில் வெளிப்படுத்திய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கோபக்கனலோடு ஒரு ஏக்க பெருமிச்சோடு அவர் வெளிப்படுத்திய ஒரு கருத்து, தமிழகத்தில் பட்டியல் பிரிவை சார்ந்த பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள், மண்ணின் மைந்தர்கள், அவர் ஒரு சொல்ல தான் சொன்னார். அந்த சொல்லில் எனக்கும் தமிழ் தேசிய களப்பணியாளருக்கும் உடன்பாடில்லை. என்ன சொல் என்று சொன்னால் தலித் என்று சொன்னார். தமிழர்களுக்கு தலித் என்று ஏன் பெயர் வைக்க வேண்டும்? இதை பல ஆண்டு காலமாக நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். 2004 வாக்கிலே அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே எல்லோரும் இணைந்து ஏற்படுத்திய தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து தலித் என்ற சொல்லையோ, தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லையோ, ஹரிஜன் என்ற சொல்லையோ, ஆதி திராவிடன் என்ற சொல்லையோ தமிழர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நாம் சொல்லியிருக்கிறோம். பல பேர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம், பரப்புரை செய்திருக்கிறோம். தமிழனுக்கு தமிழன் என்றுதான் பேர். இந்த நாட்டில் தான் பெரும் கொடுமை. ஆதி தமிழனுக்கு ஆதி திராவிடன் என்று பெயர், ஆதி திராவிடன் ஆதி தெலுங்கருக்கு ஆதி தமிழர் என்று பெயர். இந்தியாவையும் கடந்து ஆசியாவையும் தாண்டி உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு மடை மாற்றத்தை பார்க்க முடியாது. அந்த வகையிலே தம்பி பயன்படுத்திய சொல் தலித். நாம் ஆதி தமிழர் என்று சொல்கிறோம், பச்சை தமிழர் என்று சொல்கிறோம், மண்ணின் மைந்தல் என்று சொல்கிறோம். பூர்வீக குடிகள், தமிழ் தேசியத்தின் ஊற்று கண்ணாக இருக்கிற நம்முடைய தந்தை அயோத்திதாச பண்டிதர் 1800களிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பும் போது ஆதி தமிழர்களாகிய பூர்வக்குடி மக்களாகிய நம்முடைய மக்களுக்கு பூர்வக்குடி தமிழன் என்று சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். எனவே நாம் பூர்வக்குடி தமிழர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு 62வது பிறந்த நாள். என்னை விட 3 அகவை இளையவர். எனக்கு 65 ஆகிறது, அவருக்கு 62. அவருக்கு முன்பே நானும் நம்முடைய பொது வாழ்க்கைக்கு தமிழ் தேசிய களத்திற்கு வந்தவன். ஆனால் பிறந்த நாளில் என்று பார்த்தால் என்னை விட ஒரு நாள் முந்தி பிறந்து விட்டார். நான் ஆகஸ்ட் 18 பிறந்தேன், என் தம்பி ஆகஸ்ட் 17. 2 பேருக்கும் ஒன்று தான், ஒரே காலகட்டம் தான். இருந்தாலும் அந்த ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஆதி தமிழர்கள் யாரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வர முடியாது என்று தம்பி மிக ஆவேசமாக தன்னுடைய கோபக் கனலை வெளிப்படுத்தினார். நாம் சொல்லுகிறோம், அப்படியானால் முதல் தம்பிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 62வது பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழர்கள் மரபில்லை. இப்பொழுது புதிதாக இல்லை, பிறந்தவர் காமராஜர் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார், மற்ற தலைவர்கள்லாம் தமிழகத்தில் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாடுவது தமிழர்களின் மரபல்ல. பிறக்கும்போது தொல் திருமாவளவன் அல்ல, அவர் பிறக்கும்போது வியனரசு அல்ல, பிறக்கும்போது செந்தமிழர் சீமான் அல்ல. நாம் மறைகிற பொழுதுதான் நாம் யார் என்பது தெரியும். அதனால் இருப்பினும் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி தான், அன்பு தம்பிக்கு அண்ணனுடைய அன்பு உரிமையுடன் கூடிய வேண்டுகோள். இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டை சமூக நீதியின் பிறப்பிடம் என்று அருள் கூர்ந்து சொல்லக்கூடாது. தந்தை பெரியார் பிறந்த மண் என்று அருள் கூர்ந்து நீங்கள் பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால், அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே,
நம்முடைய பெரியார் என்று நீங்கள் சொல்லுகிற ஈவேரா அவர்கள் பிறக்காத உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக முடிந்தது. இத்தனைக்கும் பகுஜன் ஜமாத் கட்சி, கன்ஸ்ராம் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த கட்சி, மாயாவதி அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே விளிம்பு நிலை மக்கள் கூட்டத்தில் பிறந்தவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் என்று தெரியும். ஆனாலும் எல்லோரும் அவரை 4 முறை முதலமைச்சராக்கியிருக்கிறாங்க. அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து சுனில்குமார் ஷிண்டே எந்தவித எதிர்ப்புமின்றி 2 முறை முதலமைச்சராகிவிட்டார், பட்டியல் பிரிவை சார்ந்தவர். அதே போல ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை போராட்ட காலகட்டத்துக்கு பிறகு யாருமே கோரிக்கை வைக்காமல், ஒரு இலக்கு வைக்காமல், சஞ்சீவி ஐயா என்பவர் அந்த ஆந்திர பிரதேசத்தின், ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசத்தின், தெலுங்கானாவை சேர்ந்த அந்த ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அங்கே தந்தை பெரியார் பிறக்கவில்லை, சமூக நீதியின் பிறப்பிடம் என்று ஆந்திராவை எவரும் சொன்னதில்லை. அதே போல பீகாரில் 2 முறை பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். சிதன்ராம் மாஞ்சி என்பவர், நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வந்தபோது அவரே தேர்ந்தெடுத்து சிதன்ராம் மாஞ்சி அவர்களை முதலமைச்சராக்கினார். அதே போல கரண் சிங், பஞ்சாப் மாநிலத்திலே கரண் சிங் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். பஞ்சாப் மக்கள், அது பஞ்சாபியர்கள் ஒரு சீக்கிய சமயத்தை சார்ந்தவர்களாக, தனி சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அங்கே கரண்சித் சிங் என்பவர் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார். அதே போல நம்முடைய சிதன்ராம் மாஞ்சிக்கு முன்பு ஜெகநாத பகாடியா என்பவர் பீகார் மாநிலத்திலே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக பீகாரிலே பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக முடிந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே 4 முறை முதலமைச்சர் பதவி அலங்கரித்திருக்க முடிகிறது. அதே போல் ஆந்திராவில் முதலமைச்சராக முடிந்திருக்கிறது. நம்முடைய பஞ்சாபிலே முதலமைச்சராக முடிந்திருக்கிறது. இப்படி இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் முதலமைச்சர்களாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். மத்திய பிரதேசத்தில் கூட அமர் சிங் என்பவர் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஆனால் அங்கெல்லாம் பெரியார் பிறக்கவில்லை, தந்தை பெரியார் அங்கே தோன்றவில்லை, சமூக நீதி பிறப்பிடம் என்று எவரும் அங்கேயெல்லாம் மாறுதட்டவில்லை. அன்பு தம்பிக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக 1957 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கக்கனை உயர்த்தினார். யாரு? பெருந்தலைவர் காமராஜர். சமூக நீதியின் காவலன் என்று எங்கேயும் அவர் தம்பட்டம் அடித்து கொண்டதில்லை. எத்தனையோ தலைவர்கள் தான் காங்கிரஸில் மிகப்பெரிய ஈகிகள்லாம் இருந்தார்கள். சி சுப்பிரமணியம் இருந்தார், அதே போல பல்வேறு தலைவர், வெங்கட்ராமன் இருந்தார், ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி இருந்தார். அப்படி பல தலைவர்கள் இருந்தாலும் கூட சென்னை மாகாணம் 1957 தமிழ்நாடு பிரிந்த உடனே சென்னை மாகாணமாக இருந்த பகுதி ஆந்திரா, கர்நாடகம், கேரளலாம் என்று தனித்தனி மாநிலங்களாக, மொழிவழி மாநிலங்கள் பிரிந்து போன பிறகு 57 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நம்முடைய கக்கன் அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் அந்த பதவியிலே அமர்த்தினார். 57, 62, 67 3 பொது தேர்தல்களுக்கு கக்கன் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து பொது தேர்தலை சந்தித்து இந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற ஆட்சியை அமர்ந்தது. 67 தான் தோல்வி, அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவாக. 57 வெற்றி, 62 வெற்றி. யார் தலைவர்? கக்கன் அவர்கள். அதே போல பெருந்தலைவர் காமராஜன் அவர்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த பரமேஸ்வரன் என்பவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பதவி வைக்க வைத்து, எந்த கோயில்களுக்குள் பட்டியல் பிரிவை சார்ந்த தமிழர்கள் நுழைய முடியாதோ அந்த கோவில்களுக்குள் பரிவட்டம் கட்டி வரவேற்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பரமேஸ்வரனை உயர்த்தினார். அவர் என்றைக்குமே அதை சொல்லி தற்பெருமை அடித்து கொண்டதில்லை. அதே போல கக்கன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தால் கூட உள்துறை அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, காவல்துறை அமைச்சராக இருந்தார். சமூக நீதியின் காவலர்கள் நாங்கள் தான், பெரியாரின் குருகுலத்தில் கற்றவர்கள் நாங்கள் தான், உண்மையான மார்க்சியவாதிகள் நாங்கள் தான், உண்மையான சமரசவாதிகள் நாங்கள் தான், உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் பிரதிநிதிகள் நாங்கள் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற இந்த திராவிடர்களைப் போல பெருந்தலைவர் காமராஜர் எங்கேயும் சொன்னதில்லை. அதே போல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவு தமிழர் தான் வர வேண்டும் என்று
முதலில் சொன்னவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். நான் அறிய 1980ஆம் ஆண்டு மக்கள் திலக மாக்கோரா ஆட்சி 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் போட்ட ஐயா கலைஞர் 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அதிமுக அரசை பதவி நீக்கம் செய்வதற்கு இந்திரா காந்தி அம்மையாரிடம் வலியுறுத்தி அதிமுக அரசு பதவி நீக்கம் செய்யப்பட்டு வந்த இடைத்தேர்தல் தமிழ்நாடு சட்டப்பேரவை. அப்பொழுது ஒரு சமூக சிக்கல்களுக்காக திருச்சி சவுந்தரபாண்டியன் என்பவர் மக்கள் திலக மாக்கோரா திமுகவிலிருந்து விலகிய உடனே அவருக்கு ஆதரவாக விளங்கி முதல் சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த தூய தமிழர், மண்ணின் மைந்தர். அவர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு சின்ன பிணக்கின் காரணமாக அதிமுகவிலிருந்து விலகி தாழ்த்தப்பட்டோர் அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தார். நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பின் ஒரு அமைப்பு வச்சிருந்தார். அப்போ தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு சார்பில் 234 தொகுதி தனித்து போட்டியிடுகிறோம், அப்படி எங்களுடைய அணி வெற்றி பெற்றால் சவுந்தரபாண்டியன் தான் முதலமைச்சர் என்று தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அப்பொழுது அறிவித்தார். அதற்கு பிறகு அரசியல் அடிப்படையிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மதிப்பிற்குரிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வடமாநிலத்தில் 2 சமூக பூர்வகுடி தமிழர்களும் மண்ணின் மைந்தர்களும் 2 பேருமே வேளாண்குடி தமிழர்கள் தான். வன்னிய பெருங்குடி தமிழர்களும் பறையர் சமுதாய தமிழர்களும் தூய தமிழர்களும் வேளாண்குடியை சார்ந்தவர்கள் தான். இந்த 2 சமூக தமிழ் குடிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிடம் நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் நாங்கள் பட்டியல் பிரிவை சார்ந்த தமிழருக்கு முதலமைச்சர் பதவி வழங்குவோம் என்று சொன்னார். அந்த வாய்ப்பு கிடைத்தது. தில்லியிலே ஒன்றியத்திலே அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு 98ஆம் ஆண்டு பாட்டாளி மக்களுக்கு கிடைத்த போது தலித் எழில்மலை என்பவரை தான் முதலில் ஒன்றிய அரசின் அமைச்சராகவே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அறிவித்து பதவி வைத்தார். அதற்கு பிறகு 99ல் தான் மருத்துவர் ஐயா வழிகாட்டுதலின் பேரில் ஐயா கலைஞர் போனா போகிறது என்று நம்முடைய தம்பி ராஜாவை, அப்போ வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாஜகவிடம் விலகி திமுக போய் பாஜகவோடு இணைந்து அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் ஆராசா அமைச்சரானார். ஆனால் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் தேசிய களத்தில் களமாடுகிற தேர்தல் களத்தில் களமாடுகிற அந்த சொல்லி அவர் அறிவித்தார். அதே போல் தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்களும் அறிவித்தார்கள். இப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை தனி தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியும் யாரும் நிறுத்துவதில்லை என்கின்ற கோட்பாட்டை அம்மையார் ஜெயலலிதா உடைச்சாங்க ஒரு முறை. இதே தலித் எழில்மலை பாமகவிலிருந்து விலகி அதிமுகவை சேர்ந்தவுடன் திருச்சி நாடாளுமன்ற பொது தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தது. தலித் எழில்மலை வேட்பாளரை அறிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களமாடி அவரை வெற்றி பெற வைத்தது அம்மையார் ஜெயலலிதா தான் அந்த வாய்ப்பை கொடுத்தார். அதே போல நம்முடைய ஜெயலலிதா அம்மையாருடைய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த நம்முடைய பெஞ்சமின் மதுரவாயல் பொது தொகுதியிலே பெஞ்சமின் பட்டியல் பிரிவு தமிழர். ஆனால் மதுரவாயல் தொகுதியிலே சட்டமன்ற தேர்தலில் 2011 அதில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கியது யாரு? அம்மையார் ஜெயலலிதா. சங்கராச்சாரியாரை கைது செய்ததும் அம்மையார் ஜெயலலிதா தான். தனபாலை பேரவைத் தலைவராக அறிவித்ததும் அம்மையார் ஜெயலலிதா தான். அதே போல நம்முடைய பெஞ்சமினை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கியதும் அம்மையார் ஜெயலலிதா தான். தலித் எழில்மலையை பொது நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி அவரை வெற்றி பெற வைத்ததும் அம்மையார் ஜெயலலிதா தான். அப்போ எந்த அம்மையார் ஜெயலலிதாவை இந்த திராவிட இயக்கம் பார்ப்பனத்தி என்று சொல்லி இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி பேசி வந்ததோ அந்த அம்மையார் கூட பட்டியல் பிரிவு தமிழர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன் தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் கவனத்திற்காக. 2006ஆம் ஆண்டு திருநெல்வேலியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் தேர்தல் களத்தில் நிற்கிற பொழுது எனக்கு அழைப்பு விடுத்து அந்த அம்மையாரை சந்திக்கும் போது நான் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மனுவை படிக்க முடியாது, ஒரு 2-3 பக்கம். உடனே இதில் உள்ள பொருளை மட்டும் சொல்லுங்க என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், மக்கள் திலகம் மாக்கோரா காலத்திலே பட்டியல் பிரிவு தமிழர்களில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு தமிழர்கள் நம்முடைய தலைவர் பக்கம்தான் இருந்தாங்க. ஆனால் 95இல் உங்கள் ஆட்சியில் கொடியங்குளம் என்கின்ற ஊரிலே நடந்த கொடுமையின் விளைவு பட்டியல் பிரிவு தமிழர்கள் அதிமுகவை
ஒரு பகையாளி கட்சி போல் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறதம்மா. இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் கவனமாக கவனிக்க வேண்டும். அம்மையார் ஜெயலலிதாவிடம் நான் வைத்த கோரிக்கை, இந்த எளிய தமிழன் வைத்த கோரிக்கை மாற்ற வேண்டுமானால் உங்கள் கட்சியில் கருப்பசாமியோ குப்புசாமியோ, இப்படி சொன்னேன் ஏன்னா சங்கரங்கோயில் கருப்பசாமி அப்பொழுது இருந்தார், கருப்பசாமியோ குப்புசாமியோ இந்த பட்டியல் பிரிவை சேர்ந்த தமிழருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கள் என்று நான் சொன்னேன். உடனே வெரி குட் ஐடியா என்கின்ற ஆங்கில சொல்லை அம்மையார் ஜெயலலிதா என்னிடத்துல பயன்படுத்தினார். யாரும் வைக்காத கோரிக்கை, முதலில் நீங்கள் தான் வைக்கிறீர்கள், நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்ற பிறகு சென்னைக்கு அழைத்து நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். கட்சியிலே சேர சொன்னார். நான் ஒரு 7 நிமிடம் தான் எங்களுடைய உரையாடல், நின்று கொண்டே தான் பேசினோம். அதில் நான் சொன்ன 2 நிமிடத்தில் சொன்ன தமிழ் தேசியம் அந்த அம்மாவுக்கு விளங்கவில்லை, புரியவில்லை. எனவே நான் சொன்னேன், அம்மா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கள், நன்றியுள்ள குடிமக்களாக நாங்கள் உங்களுக்கு இருப்போம், நன்றி வணக்கம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த துணை முதலமைச்சர் பதவியை பொறுப்பை பட்டியல் பிரிவு சார்ந்தவர்கள் கொடுங்கள் என்று அம்மையார் ஜெயலலிதாவிடம் வலியுறுத்திய முதல் தமிழன் நான் தான். ஆனால் யாருக்கும் தெரியும். ஏனென்றால் நான் கடைபிடித்து வருகின்ற எளிமையாக இருக்கிறதுனால கூட்டம் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, கொள்கைக்கு ஆட்கள் சேர்க்க வேண்டும், கொள்கைக்கு போர் மறவர்களை சேர்க்க வேண்டும், தமிழ் தேச தன்னுரிமைக்கான கொள்கைக்கு படை சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருந்ததுனால நாம் பணத்தை நோக்கியோ பதவியை நோக்கியோ பயணப்படாத காரணத்தினால எளிய நிலையில் இருந்ததுனால எடுபடவில்லை. அதே போல் நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு முதலில் திருநெல்வேலிக்கு வந்தாங்க. இந்த வைத்திருக்கிறோம் பட்டியலின மக்களுக்கு துணை முதல்வர் பதவி. நாங்கள் ஒரு பெரிய அவர் திருநெல்வேலிக்கு வருவதற்கு முதல் நாள் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினோம். காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, சுவரொட்டியெல்லாம் கூட ஒட்டக்கூடாது என்ற தடை விதித்தார்கள். அதெல்லாம் மீறி சுவரொட்டியை ஒட்டி பாளையங்கோட்டையிலே ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினோம். அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி, பச்சை தமிழர் நீங்கள், பட்டியல் பிரிவு தமிழனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கள் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆக இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய களத்தில் வலியுறுத்தி வருகிறோம். அதே போல 2016 தேர்தல் களத்திலே நம்முடைய தம்பி தோல் திருமாவளவன் அவர்கள் சொன்னார், தலித் முதலமைச்சராக வந்தாருக்கு உங்க செய்தி, திருமாவளவன் படப்பட்ட செய்தியை நான் வச்சிருக்கிறேன். ஒரு கோரிக்கை வைத்தார். 2000 மக்கள் நல கூட்டணிக்குள் விடுதலை சிறுத்தைகள் போவதற்கு முன்னால் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தார். ரவிக்குமாரும் எழுதினார். 2004 இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரவிக்குமாரும் எழுதி மக்கள் நல கூட்டணியில் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த நேரத்தில் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களோடு இது தொடர்பாக பேசும் பொழுது, அண்ணா நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் இந்த கருத்தை போய் பதிவு செய்து விட்டு வாருங்கள், மக்கள் நல கூட்டணி சார்பில் நம்முடைய அண்ணனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாமே கூட அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய களத்தில் இருந்து தமிழர் தந்தை சீப ஆதித்தனார் எந்த தமிழ் தேசிய களத்தில் இருந்து சொன்னாரோ, தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த களத்தில் தமிழ் தேசிய களத்தில் சொன்னாரோ அதே தமிழ் தேசிய களத்தில் தான் செந்தமிழர் சீமான் என்னிடம் சொல்லி நானே ஒரு பெரிய ஊடகத்தில் போய் பேசிவிட்டு வந்தேன். பேசிவிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் 2004 வாக்கில் நான் 2016 பேசுறேன், நேரலையில் ஓடிச்சு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சேரல. ஆனா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து யாரையும் முதலமைச்சராக அறிவிக்க வேண்டாம், சட்டமன்ற உறுப்பினராக 2016 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கோ அந்த கட்சிக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வழங்கலாம், ஐயா நல்லக்கண்ணை கூட முதலமைச்சராக அறிவிக்கலாமா என்ற சிந்தனையெல்லாம் போயிருந்தது. அப்போ திடுமென தேமுதிகவும் சேர்ந்தனால விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தார். பாருங்க, விஜயகாந்த் திரைப்பட கலைஞர், குறுகிய கால அரசியல் பார்வை. அதற்கு முன்னாலே நம்முடைய அண்ணாச்சி வைகோ நீண்ட நெடுங்கால அரசியல் மரபுல வந்தவர், அவர் கூட விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றார். அப்பொழுது சர்ச்சை வந்தது. அப்போது தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக எல்லா ஊடகங்களையும், நானே பல ஊடகங்களை பேசியிருக்கேன், பல தம்பிமார்கள் மற்ற ஊடகங்களில் பேசியிருக்காங்க. அதாவது இந்த கருத்தை தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு, அந்த சூழல் உருவானால் அதை முதலில் ஆதரிக்கின்ற அமைப்புகளாக தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் நின்று கொண்டிருக்கு. 2004 நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்ட போது தம்பி தொல் திருமாவளவன் அந்த கருத்தை வலியுறுத்தான். நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். கலைஞர் துணிந்து முடிவு எடுக்கட்டும், இந்த ஆவணப்படுத்தி இருக்கிறேன். தமிழன் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஏட்டில் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். அப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? சமூக நீதியின் பிறப்பிடம் இது என்றால் சாதி ஒழிப்பு தான் தந்தை பெரியார், அன்றைக்கு தந்தை பெரியாருடைய நோக்கமாக இருந்தால் நீங்கள் தம்பி தொல் திருமாவளவன் ஒரு கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் திருமாவளவன் ஆக்க வேண்டாம், பருதி இளம்வழுதியாவது ராசாவாவது நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க. அப்படியானால்தான் இது உண்மையான சமூக நீதியின் பிறப்படமாக அமையும் என்று அப்பொழுதே நான் கோரிக்கை வைத்து இந்த பதிவு செய்திருக்கிறேன். இத்தனை வரலாறு இருக்கும்போது என் தம்பி இன்றைக்கு ஏன்னா அவரே தம்பி தொல் திருமாவளவன் அவர்களும் பாருங்க என்ன சொன்னாரு, 2016ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் மாற்று அணி சொன்னது யாரு? நம்முடைய தம்பி தொல் திருமாவளவன். திமுக கூட்டணியில் பாமக, திருமாவளவன் திமுக கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய நம்முடைய தம்பி தொல் திருமாவளவன் தான். அதே போல தமிழ் தேசிய களத்தில் நின்று என்ன சொல்லி மலேசியாவில் போய் பேசியிருக்கார். இது மற்ற பத்திரிகைகள் விடுதலை சிறுத்தைகளின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை தாய்மன். தமிழனை தமிழ் தேசியம் வழி நடத்தாமல் இல்லாத திராவிடமே வழி நடத்துகிறது. மலேசியாவில் நிகழ்ந்த கரும்புலிகள் வீரவணக்க நாளில் திருமாவளவன் முழக்கம். தமிழனை தமிழ் தேசியம் வழி நடத்தாமல் இல்லாத திராவிடமே வழி நடத்துகிறது என்றெல்லாம் நீங்கள் பேசிவிட்டு தம்பி மறுபடியும் நீங்கள் திராவிடத்திடம் சரணாகதி அடைந்தால் அது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் என்று அருள் கூர்ந்து என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பட்டியல் பிரிவு தமிழர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டுமானால் பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய கட்சி தலைவராக இருந்து அவர் கக்கனை முதலமைச்சராக்கிற நோக்கத்தில் இருந்தால் அதற்கான முயற்சிகள் செய்தார். ஆனால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மேல்தட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கால தலைவர்கள், ஏன்னா அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய தியாகங்கள் செய்ததுனால அவர்கள் இதில் ஏதாவது பிளக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள் பிளவு வந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் கக்கனை முதலமைச்சர் ஆக்கிற அந்த முயற்சியில் பெருந்தலைவர் காமராஜர் வெல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார், தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், அதே போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் என் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் போன்றவர்கள் இந்த கருத்துக்கு வலிமை சேர்த்து கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது எடுத்த உடனே நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழகா சொல்லியிருக்கார, ஏன் அதை நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? எங்களுக்கு ஆதரவு தந்தால் நாங்கள் பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லியிருக்கார். தினகரன் பத்திரிகை எழுதியிருக்கு. எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா திருமாவளவன் மீது அன்புமணிக்கு திடீர் பாசம். அன்புமணி சொன்னாரா சொல்லலையா? அது சொன்னது ஏற்கணுமா, எதிர்க்கணுமா, மறுக்கணுமா? சொன்னாரா இல்லையா? அப்படியானால் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 2001 காலகட்டத்திலும் தேர்தல் களத்தில் நிற்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த தமிழன் தான் முதலமைச்சராக வேண்டும், அந்த நோக்கம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் பீகாரை போல, ஆந்திர பிரதேசத்தை போல, மகாராஷ்டிராவை போல, மத்திய பிரதேசத்தை போல இருக்குமே. ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அன்றைக்கே புதிய தமிழன் கட்சி வந்து விட்டது. உங்கள் கூட்டணியில் அவங்களும் வர்றாங்க திமுகவில். அப்போது புதிய தமிழன் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியன், நீங்கள் இன்னும் தேவையானால் ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் அதியமான் போன்றவர்களெல்லாம், இந்த தலைவர்களெல்லாம் நீங்கள் முனைப்போடு அரசியல் களத்தில் நிற்கிறதுனால சமூக விடுதலையை நோக்கி உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய காரணத்தினால அதிகார மாற்றமே சமூக விடுதலைக்கு வழிவகுக்கும் என்கின்ற அந்த இலக்கோடு பயணிக்கிற நீங்கள் இந்த தலைவர்களை மருத்துவர் கிருஷ்ணசாமி, அண்ணன் ஜான் பாண்டியன், நம்முடைய அண்ணாச்சி அதியமான் போன்றவர்களெல்லாம் நீங்கள் கமுக்கமாக கூட சந்தித்து நீங்கள் ஒரு முயற்சி செய்திருக்கலாமே. எந்த முயற்சியும் செய்யவில்லை. இவர்களோடு ஒட்டுவதற்கே நீங்கள் அநியமாக இல்லாத நிலையில் நீங்கள் இப்போ மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அண்மையில் கூட சொல்லியிருந்தார். கேட்டாங்க, நீங்கள்லாம் ஆக முடியுமா? ஏன் ஆக முடியாது என்று கோபத்தோடு சொன்னார். ஆக முடியும். நாடி இழந்தவன் கூட வாழ முடியும் தம்பி, நம்பிக்கை இழந்தவன் வாழ முடியாது. நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டாம், மக்களை அணிதிரட்ட வேண்டும். நீங்க இந்த திராவிட மாயைக்குள் சிக்கிக்கொண்டு 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 5 சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த நாற்காலிகளை மட்டும் குறிவைத்து அரசியல் நடத்தினால் ஆக முடியாதுதான். விடுதலை சிறுத்தைகள் என்ற பேருக்கு இலக்கணம் என்ன? சமூகத்தின் விடுதலை, தமிழ் இனத்தின் விடுதலை,
அந்த கோணத்தில் பாருங்க, தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய தலைவர்களோடு உறவாடுங்க, கலந்து பேசுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை, நோக்கங்களை அவர்கள் உள்ளத்தில் பதிய வைங்க. அன்புமணி ராமதாஸ்கிட்ட பேசுங்க, தம்பி வேல்முருகன்ட்ட பேசுங்க, நம்முடைய தம்பி சீமான்கிட்ட பேசுங்க, எத்தனையோ மருத்துவர் கிருஷ்ணசாமிகிட்ட பேசுங்க, அண்ணன் ஜான் பாண்டியன் பேசுங்க. எத்தனையோ தமிழ் தேசிய தலைவர்கள், அவங்க தமிழ் தேசியம் என்று சொல்லாவிட்டாலும் கூட இயற்கை தமிழ் தேசியம் என்று தானே நிர்ணயிக்கும். அந்த தமிழ் தேசிய தலைவர்களோடு நீங்கள் ஒட்டி உறவாடி கலந்து பேசி எதிர்காலத்தில் பட்டியல் பிரிவை சார்ந்த ஒரு தமிழன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கான அந்த ஆக்க நிறைவான லட்சிய வேட்கையோடு களமாட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை அன்பு உரிமையோடு உங்களுக்கெல்லாம் முன்பே இந்த தமிழ் தேசிய களத்தில் நிற்கிற ஒரு அண்ணன் என்ற முறையில் என் அன்பு தம்பி, மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.